இதற்கு நம்முடைய ஆண்டவர் மீட்புமானவரை நம்முடைய பசியின் மத்தியில் விசுவாசப்பட்ட தெய்வத்தோடு சொல்வாராக. ஆமென். உங்கள் உள்ளங்களை கடவுளுக்கு உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிறுகளை கரைகளை நோக்கி வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகியவர்கள் கொடுத்து நாங்கள் செய்வதாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நாளொன்று கடற்கை யாவற்றும் உங்கள் கை கொண்டு போதீர்கள். உலகம் முடியும் எல்லா நாட்களும் உங்களோடு போயிருக்கிறேன். ஆகையால் அவருடைய கட்டளையை கீழ்ப்படுவது வாக்குறுதியை நம்பி நாம் இப்பொழுது இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் நோக்கிப்போமாக. விண்ணப்பம் செய்யும் ஆவியை கரம் எனக்கு நாம் இந்த குழந்தை கடைசி மாண்டாட்டற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செவிசாய்த்தருவாராக. ஆமென். குழந்தையை சிலுவையில் அறிந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மீட்டு தமக்கு சொந்தமாக்குவதற்கு நித்திய பராமரிப்பு கர்த்தருமானவர் உன்னை இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு வரவழைத்து இருளில் வளம் என்று வீட்டு எல்லா பொருளாதாரங்களும் காப்பாற்றி தமது சத்தியத்தில் பயன்படுத்துகிறது இப்போதும் எப்போதும் எடுத்திருக்கும்படி செய்வாராக. ஆமென். நம் அனைவரும் கர்த்தருக்கு இந்த குழந்தைக்காக கொண்டாடுவோமாக. எல்லாம் உள்ள நித்திய கடவுளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே மனிதர்களுக்கு கொடுக்காத ஞானஸ்தானத்தையும் அதனாலும் உண்டான நேரங்களையும் இந்த குழந்தை கலைந்து நாங்கள் உடனே கேட்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே கேளுங்கள், அப்பொழுது கண்டுபிடித்தீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று தேவன் சொன்னேன். ஆகையால் இந்த குழந்தைக்கு நம்முடைய ஈவைக்கானது இதற்கு கதவை திறந்து இது இந்த பரமஸ்தானத்தின் ஆசீர்வாதம் இது வாக்களித்து அருள் ராஜ்யத்தை அடைவதற்கு தேவன் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அருள் புரியும் சுவாமி. ஆமென். பரிசுத்த மார்க்கு எழுதிய பரிசுத்தமும் ஆதரவு நடிச்சதை கேட்போமாக. இயேசு திருக்குறளை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிலர் அவர்களை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சிலர்கள் கண்டு கொண்டார்கள். இயேசு அதை கண்டு போகப்படும் சிறு பிள்ளைகள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களை கடைசியாளர்கள் கடவுளின் ராஜ்யம் அப்படிப்பட்டு வந்தது. ஒரு சிறு பிள்ளை இருப்பது போல் கடவுள் ராஜ்யத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரால் அதன் சொல்ல இயலாத உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களை கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிவாராக. பரமனின் பிதாவே கர்த்தர்கள் உட்படுதலையும் புறப்படுதலையும் இருந்தது கொண்டு இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறாங்க. இந்த குழந்தை ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஆதாரமான நமது விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை வானத்தை பூமியில் படைத்த எல்லாம் வல்லவராக
நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்திலே ஆண்டவருடைய வருகை மட்டும் நாமும் இந்த குழந்தைகளுக்கு கற்றுதாமே செய்திருக்கிறார்கள். ஆமை அமர்வோம். இந்த குழந்தையை பொறுத்து வாக்கு கொடுக்க ஞானம் இந்த குழந்தை இந்த விசுவாச அடிப்படையில் குழந்தை விசுவாசியோட செயல்களையும் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விடவும் கிறிஸ்துவ விசுவாசத்தை கேட்ட போதனை பெற்று அதை நிறைவேற்றவும் நீங்கள் உதவி செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைகிட வேண்டிய பெயர் என்ன? ஜேசன் மகிழ் தேவ். நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய திருநாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் செய்கிறேன். எல்லாம் உள்ள கடவுளும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவிற்கு தன்னை நான் பரிசுத்த ஆவியால் இப்போது உன்னை மறுபடி பிறப்பித்த ஒரு பாவத்தை எல்லாம் மன்னித்தாரே. இந்த இலவசமான அருளால் நீ என்றென்றும் உள்ள மெய்வாழ்வை அடைபடி நீ ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் இப்போது எப்போது எல்லாம் பரவலும் உன்னோடு இருப்பதாக. ஆமென். நாம் இந்த குழந்தைக்காக ஆண்டவரை ஜெபம் செய்வோம். எல்லாம் உள்ள இருக்கும் உள்ள கடவுளை அந்த திருச்சபையை திருமையை காப்பாற்றி அதை வளர்த்து வருகிற பிதாவாகிய பராபரனை தேவரின் இந்த குழந்தையையும் இப்பொழுது ஞானஸ்தானத்தினால் திருச்சி நைட்டு சேர்த்து பிள்ளையாக நன்மை செலுத்துகிறோம். இது திருச்சபையின் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்தை வாழ இதை பசுத்தாவியானவரால் நடத்துகிறது. விசுவாசமடங்க மாம்சம் என்கிற எதிரிகளை எதிர்த்து போராடி அவற்றை வெற்றி இடமுள்ள வாழ்வை பிரச்சனை செய்திருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்ற நாங்களும் இவ்வாறு வாழ்ந்து கடைசி வாக்களித்த பரம சொந்தத்தை எல்லாம் பசுத்தவங்களை பெற்றுக்கொள்ளாது புரிய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. ஆமென். கிறிஸ்துவினால் என அன்பானவர்களே, எல்லாம் வல்ல கடவுள் இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் கொடுத்தார். இதற்கு நீங்களே சாட்சிகள். அதனாலேயே குடியிருந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் குறிப்பாக பெற்றோருக்கு நானும் பெற்றோர் நீங்களும் இதையெல்லாம் வல்ல கடவுளை பிள்ளையாக எண்ணிக் கொள்ளுங்கள். இக்குழந்தைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குமே செய்வதாக. இயேசு கிறிஸ்து கடலுக்கு யாவற்றையும் மேற்கொள்வதற்கு இக்குழந்தை சிறு வயதில் தொடங்கி இது தற்காலத்தில் தினப்பட்டு செய்யப்படாமல் செய்திருக்கிறாங்க. இக்குழந்தை இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசத்தில் முடிவு மற்றும் நிறுத்தி மெய்யான திராட்சையாக குடிபோட்டு வந்து மிகுதியான கணிகளை கொடுத்து அவருடைய நகைப்பணிகளை செய்வதாக திருச்சபையில் பொது வாழ்க்கை வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கிறதாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு காப்பதாக. ஆமென். நாம் 148வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். 148வது கீர்த்தனை பாடல் கண்களை எடுப்பேன் மாவேறு நேராயன் கண்களை எடுப்பேன் என்ற 148வது கீர்த்தனை பாடல். இந்த பாடல் பாடுகின்ற போது ஆண்டவருக்கு நன்றிக்கு அடிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.